வணக்கம். இந்த ஒரு ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். அதாவது இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்பவே சூடான ஒரு விஷயம். ம். ஆமா. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பத்தியும், அதுல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போற நடிகர் விஜயோட தமிழக வெற்றிக் கழகம், அதாவது சுருக்கமா சொல்லணும்னா டிவிகே கட்சி பத்தியும் தான் இன்னைக்கு நாம டீப்பா பார்க்க போறோம். கண்டிப்பா. இந்த தலைப்பு பல பரிமாணங்கள் கொண்டது. இது வெறும் மேலோட்டமான அரசியல் பேச்சா இல்லாம, தரவுகள் அடிப்படையில பேசினா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆமா, அது ரொம்ப முக்கியம். அதுக்காக நாம பல நம்பகமான ஆதாரங்கள் எடுத்திருக்கோம். குறிப்பா ரிசர்ச் கேட் தளத்துல வெளியான ஒரு விரிவான தரவு பகுப்பாய்வு கட்டுரை, அப்புறம் டிவிகேவோட 2025 தேர்தல் பிரச்சார கையேடு, செய்தி நிறுவனங்கள்ல நடந்த விவாதங்கள், விக்கிபீடியா தகவல்கள், அப்புறம் ரெடிட் தளத்துல மக்கள் மத்தியில நடக்கிற விவாதங்கள்னு இப்படி பலதரப்பட்ட ஆதாரங்களை நாம பயன்படுத்த போறோம். அதுக்கு முன்னாடி இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிறோம். அதாவது நாம விவாதிக்க போற இந்த ஆதாரங்கள்ல பல அரசியல் கட்சிகளோட இடதுசாரி வலதுசாரி கருத்துக்கள், குற்றச்சாட்டுகள் எல்லாமே இருக்கு. உண்மைதான். ஆனா நாம எந்த ஒரு அரசியல் கட்சியோட நிலைப்பாட்டையோ இல்ல கருத்தையோ ஆதரிக்கல. அந்த மூலப்பொருள்கள்ல இருக்கிற தகவல்களை எந்த சார்ந்தும் இல்லாம உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதலுக்காக மட்டுமே தரோம். இதை நான் ஆணித்தரமா பதிவு செய்ய விரும்புறேன். ரொம்ப சரியான ஒரு விளக்கம். சரி, நாம டாபிக் உள்ள போகலாம். நீங்க அரசியல் செய்திகளை தொடர்ந்து கவனிக்கிறவரா இருந்தாலும் சரி, இல்ல தேர்தல் நேரத்துல நடக்கிற பரபரப்பை மட்டும் தெரிஞ்சுக்க நினைக்கிறவரா இருந்தாலும் சரி, 50 வருஷ திராவிட அரசியல்ல ஒரு புது கட்சி எப்படி இவ்வளவு பெரிய அதிர்வலை ஏற்படுத்துதுன்னு புரிஞ்சுக்க இந்த அலசல் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நிச்சயமா. நிகழ்ச்சியோட தொடக்கத்துல நடிகர் விஜய் தன்னோட முதல் மாநாட்டுல சொன்ன ஒரு கதையை பத்தி நாம பேசியே ஆகணும். எப்படி சொல்றது, அது ஒரு சாதாரண கதை இல்ல, ஒரு மிக பெரிய அரசியல் குறியீடு. அந்த ஜல்லிக்கட்டு கால கதை தானே. அது சமூக வலைத்தளங்கள்ல மிகப்பெரிய அளவுல வைரல் ஆச்சு. அதேதான். அதாவது ஒரு ஊர்ல யாராலும் அடக்க முடியாத முரட்டு ஜல்லிக்கட்டு காளை ஒண்ணு இருந்துச்சாம். பலரும் போய் அதை அடக்க முயன்று அடிபட்டு திரும்பினாங்களாம். அப்போ ஒரு சிறுவன் கூட்டத்துல இருந்து தில்லா அந்த காளையை நோக்கி நடந்தான். கூட்டத்துல இருந்தவங்க, அனுபவம் வாய்ந்த நாங்களே அடிபட்டு கிடக்குறோம், சின்ன பையன் இவன் என்ன செய்ய போறான்னு ஏளனமா பேசினாங்களாம். ஆமா, அந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட். கரெக்ட். அந்த சிறுவன் தன் கையில மறைச்சு வச்சிருந்த புல்கட்டுகளை அந்த காளை கிட்ட காட்டினதும் அது அப்படியே அமைதியாகி குழந்தை மாதிரி அவன் பின்னாடியே போச்சான். அங்க வந்த ஒரு பெரியவர், எப்படிப்பா அதை செஞ்சேன்னு கேட்க, அந்த சிறுவன் சொன்ன பதில் தான் பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக். என்ன சொன்னா? அந்த காதை கோபமா இல்ல பசியோட இருந்துச்சு, அதுக்கு தேவையானதை கொடுத்த, அமைதியாகிடுச்சுன்னு சொன்னானாம். இந்த கதையின் மூலமா அவர் சொல்ல வர அரசியல் என்னங்கிறது புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த முரட்டு ஜல்லிக்கட்டு கால தான் தற்போதைய அரசியல் களம். அந்த பெரியவர் தான் மக்கள், அந்த சிறுவன் தான் டிவிகே அப்படின்னு அவர் ஒப்பிட்ட விதம் பல அரசியல் விமர்சகர்களையே புருவம் உயர்த்த வச்சது. ஆமா, எனக்கும் அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. தனக்கு அரசியல் அனுபவம் இல்லைங்கிற விமர்சனத்தை அவர் எப்படி தனக்கு சாதகமா மாத்துறாருன்னு நீங்க இங்கே கவனிக்கணும். அரசியல் களத்தோட கோபத்தை விட மக்களோட பசிய, அதாவது அவங்களோட அடிப்படை தேவைய தான் புரிஞ்சுக்கிட்டதா அவர் ஆழமா பதிய வைக்கிறாரு. அந்த மக்களோட பசியை தீர்க்க அவர் கையில எடுத்திருக்கிற சித்தாந்தம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த விவாதத்தோட மைய புள்ளியே. டிவிகேவோட கொள்கையா அவர் முன்வைக்கிறது மதச்சார்பற்ற சமூக நீதி. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சமூக நீதினாலே அது திராவிட இயக்கங்களோட நாத்திகவாதத்தோட பின்னி பணிஞ்சது. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. ஆனா விஜய் கடவுள் மறுப்பில்லாத பெரியாரியம் அப்படின்னு ஒரு புது நிலைப்பாட்டை எடுத்திருக்காரு. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற திருக்குறளை அடிப்படை கொள்கையா சொல்றாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு பக்கம் பெரியார், இன்னொரு பக்கம் கடவுள் நம்பிக்கை. இது ஒரு முரண்பாடா தெரியலையா? மேலோட்டமா பார்த்தா முரண்பாடு மாதிரி தான் தோணும். ஆனா தேர்தல் அரசியல்ல இது ஒரு மிகச்சிறந்த வியூகம். பெரியாரியம்னாலே உடனே நினைவுக்கு வர்றது நாத்திகம் தான். ஆனா விஜய் அதுல உள்ள சமூக நீதியை மட்டும் எடுத்துக்கிட்டு கடவுள் மறுப்ப தவிர்த்துட்டாரு. ஓகே, ஒரு பேலன்ஸ் பண்றாரு. ஆமா, இதை இன்னும் எளிதா சொல்லணும்னா, ஒரு பிரியாணில உள்ள அசைவத்தை மட்டும் நீக்கிட்டு அதே சுவையோட சைவ உணவருந்துபவர்களுக்கும் பரிமாறுறது மாதிரிதான். நல்ல ஒரு உதாரணம். தமிழ்நாட்டுல பெரியாரோட சமூக நீதி கொள்கைகளுக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்கு. அதே சமயம் ஆழமான ஆன்மீக நம்பிக்கை கொண்ட மக்களும் இங்க அதிகம். அதனால 2 தரப்பு மக்களையும் எதிர்க்காம அரவணைக்கிற ஒரு வியூகம் இது. இது உண்மையிலேயே சுவாரஸ்யமான பார்வைதான். இது தாண்டி இன்னொரு மிகப்பெரிய அறிவிப்பையும் அவர் செஞ்சிருக்காரு. திராவிடமும் தமிழ் தேசியமும் தங்கள் கட்சியின் 2 கண்கள் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இது தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரிய விவாதத்தையே கிளப்பியிருக்கு. ஏன்னா இது 2 முற்றிலும் வேறுபட்ட சித்தாந்தங்கள்னு பலகாலமா பேசப்பட்டு வருதே. உண்மைதான்.
நாம சேகரிச்ச ஆதாரங்கள்ல இத பத்தின ஆழமான விவாதங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு சீமான் மாதிரியான தலைவர்கள் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுக்கொண்ணு முற்றிலும் முரண்பட்டவை, அதை எப்படி ஒரே தட்டுல வைக்க முடியும்னு கடுமையா விமர்சிக்கிறாங்க. ஆமா, அதை நான் பார்த்தேன். ஆனா அதே சமயம் தியாகு மாதிரியான மூத்த அரசியல் விமர்சகர்கள் தமிழ் தேசியம்ங்கிறது திராவிட சித்தாந்தத்தோட ஒரு அங்கம்தான், அது ரெண்டும் எதிரெதிர் துருவங்கள் இல்லைன்னு சொல்றதையும் நாம இங்க சுட்டி காட்டணும். இந்த இடத்துல தான் நாம ரெட்டிட் தளங்கள்ல மக்கள் மத்தியில் நடக்கிற விவாதங்களை கவனிக்கணும். அதை படிக்கும்போது ஒரு புது கோணம் கிடைக்குது. அதாவது திராவிட அரசியல்ல நீண்ட காலமா தெலுங்கு அல்லது நாயுடு சமூகத்தினோட ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதாவும், உண்மையான தமிழர்களுக்கு, குறிப்பா அடித்தட்டு தமிழர்களுக்கு சரியான அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லைன்னு ஒரு விவாதம் தொடர்ச்சியா நடந்து வருது. ஆமா, நிறைய இளைஞர்கள் இதை பேசுறாங்க. இந்த அதிருப்திகளை சரி செய்யும் ஒரு பாலமா தான் டிவிகேவோட இந்த 2 கண்கள் கொள்கை பார்க்கப்படுதான். கண்டிப்பா அந்த ரெட்டிட் விவாதங்களில் தற்போதைய இளைய தலைமுறையினோட மனநிலைய காட்டுது. திராவிட இயக்கங்கள் செஞ்ச நன்மைகளை அவங்க ஏத்துக்கிறாங்க. ஆனா அதே சமயம் தமிழ் தேசியம் பேசுற மக்களோட உணர்வுகளையும் மதிக்கிறாங்க. ஆளும் கட்சிகள் மேல இளைஞர்களுக்கு இருக்கிற அந்த இடைவெளியை நிரப்பவே டிவிக்கே முயலுது. அதனாலதான் வழிகாட்டி தலைவர்களையும் ரொம்ப கவனமா தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆமா, கட்சியின் வழிகாட்டி தலைவர்களா பெரியார், அம்பேத்கர், காமராஜர் இவங்களோட சேர்த்து வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள் ஆகிய பெண்களையும் விஜய் அறிவிச்சிருக்கிறாரு. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நகர்வுன்னு தான் சொல்லணும். ஒரு அரசியல் கட்சி பெண்களை தன்னோட சித்தாந்த தலைவர்களா முன்னெடுத்துறது இந்திய அரசியல்லையே இதுதான் முதல் முறைங்கிறத நாம குறிப்பிட்டே ஆகணும். அது மட்டும் இல்லாம விக்ரமாண்டில நடந்த அந்த பிரம்மாண்ட மாநாட்டுல ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அந்த புத்தகங்கள் கொடுத்த நிகழ்வு தானே? ஆமா, மேடையில பகவத்கீதை, பைபிள், குரான், அப்புறம் இந்திய அரசியலமைப்பு சட்டம், இதை எல்லாத்தையும் விஜய் பெற்றுக்கிட்டாரு. இது ஏதோ தற்செயலா நடந்த நிகழ்வு இல்லை இல்லையா? நிச்சயமா இல்ல. இது மிக தெளிவா திட்டமிடப்பட்ட ஒரு குறியீடு. அனைத்து மதங்களையும் சமமா அரவணைக்கிற தன்னோட மதச்சார்பற்ற நிலைப்பாட்டை எந்த சந்தேகத்துக்கும் இடம் கொடுக்காம ஒரு பதிவு செஞ்சிருக்காரு. ஒரு பக்கம் பெரியாரியம் பேசிக்கிட்டே மறுபக்கம் அனைத்து மத நூல்களையும் மேடையில ஏத்திக்கிறது அவர் சொல்ற அந்த மதச்சார்பற்ற சமூக நீதி அப்படிங்கிற வார்த்தைக்கு உயிர் கொடுக்குது. சரி, கொள்கைகள் சித்தாந்தங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தேர்தல் களம்னு வந்துட்டா எதிரிகள் யாருங்கிறத தெளிவா வரையறுக்கணும். அந்த விஷயத்துல விஜய் எந்த குழப்பமும் இல்லாம ரொம்ப தெளிவா இருக்காரு. வலதுசாரி மற்றும் பிரிவினைவாத அரசியலை முன்னெடுக்கும் பாஜகவை தன்னோட சித்தாந்த எதிரினும், திராவிட மாடல்ங்கிற பெயர்ல ஊழல் செய்யும் ஆளும் திமுகவை தன்னோட அரசியல் எதிரினும் அவர் வெளிப்படையாவே அறிவிச்சிட்டாரு. ஆமா, ரொம்ப வெளிப்படையா பேசிட்டாரு. ஆனா ஒரே நேரத்துல தேசிய கட்சியான பாஜகவையும் மாநில ஆளுங்கட்சியான திமுகவையும் எதிர்க்கிறது அரசியல் ரீதியா சாத்தியமா? இது ஒரு துணிச்சலான முடிவுதான். தன்னை திமுகவுக்கும் பாஜகவுக்கும் எதிரான ஒரு மாற்று சக்தியா, அதாவது ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸா அவர் முன்னிறுத்துறாரு. இத புரிஞ்சுக்க நம்ம சமீபத்துல நடந்த ஒரு அரசியல் நிகழ்வை பார்க்கணும். ஆளும் திமுக அரசு பெண்களுக்கு வழங்கி வர்ற உரிமை தொகைய 5000 ரூபாயா உயர்த்தி அது கூடவே கோடைக்கால சிறப்பு தொகையும் அறிவிச்சாங்க. ஆமா, இது ஒரு மாபெரும் மக்கள் நல திட்டம். ஆனா இத விஜய் அணுகுன விதம் ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த இடத்துல தான் விசில் எஃபெக்ட் அப்படிங்கிற வார்த்தை உள்ளே வருது. ஆளுங்கட்சியோட இந்த அறிவிப்பை விஜய் கடுமையா விமர்சிச்சாரு. இது ஆளுங்கட்சியோட தோல்வி பயம்னும், டிவிகேவோட சின்னமான விசில் சத்தம் ஒவ்வொரு வீட்லையும் கேட்கறதால வந்த விளைவு தான் இந்த திடீர் சலுகைகள்னும் இதை அறிக்கை விட்டாரு. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு வேண்டுகோளும் வச்சாரு. ஆமா, அதோட நிக்காம பெண்கள் அந்த பணத்தை தாராளமா வாங்கிக்கோங்க, ஆனா வாக்குச்சாவடிக்கு போகும்போது ஓட்ட விசில் சின்னத்துக்கு போடுங்கன்னு அவர் நேரடியாவே கேட்டுக்கிட்டார். இத படிக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இது வெறும் அரசியல் அறிக்கையா தெரியல. இது வாக்காளர்களோட உளவியலோடு விளையாடுற ஒரு தந்திரம். ஆளுங்க கட்சியோட திட்டத்தை எதிர்க்காம பணத்தை வாங்கிக்கோங்க, ஆனா உங்க விசுவாசத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்கறதன் மூலமா அவரு மக்களை தன் பக்கம் இழுக்க பாக்குறாரு. இதை விட இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், கிறிஸ்துமஸ் விழாவில் அவர் சொன்ன அந்த பைபிள் கதை, ஜோசப் அப்படிங்கிற கதாபாத்திரத்தோட கதை. சொந்த சகோதரர்களாலேயே துரோகம் செய்யப்பட்டு ஒரு கிணத்துல தள்ளப்பட்ட ஒருத்தன் பல கஷ்டங்களை தாண்டி எப்படி அதே நாட்டோட ராஜாவாகி தன்னை காட்டிக் கொடுத்த சகோதரர்களையும் மக்களையும் காப்பாத்துனாங்கிற கதையை அவர் சொன்னாரு. இதற்கும் தற்போதைய அரசியலுக்கும் என்ன தொடர்பு? இந்த பைபிள் கதை ஒரு மிகச்சிறந்த அரசியல் உருவகம். ஆளுங்கட்சியையும் தன்னை வீழ்த்த நினைக்கும் அரசியல் எதிரிகளையும் அவர் மறைமுகமா தாக்குறாரு. நீங்க எனக்கு எவ்வளோ துரோகம் செஞ்சாலும், என்ன கிணத்துல தள்ள நினைச்சாலும், நான் மீண்டு வந்து இந்த நாட்டு மக்களுக்கும் ஏன் எனக்கு எதிராக செயல்பட்ட உங்களுக்கும் சேர்த்து சேவை செய்வேன்னு ஒரு மெசேஜை தான் அவர் அந்த கதையின் மூலமா கடத்துறாரு.
ரொம்ப சரியான பாயிண்ட். ஒரு சினிமா நடிகரோட கவர்ச்சியை தாண்டி தன்னை ஒரு பக்குவப்பட்ட அரசியல் தலைவரா, அதாவது ஒரு ஸ்டேட்ஸ்மேனா காட்டிக்கொள்ளும் முயற்சி இது. அருமையான விளக்கம். ஆனா இவ்வளவு உணர்ச்சிகரமான பேச்சுகளும் குறியீடுகளும் மட்டுமே ஒரு தேர்தல்ல வெற்றியை தந்துடுமா? களத்துல இறங்கி வேலை செய்ய வேண்டாமா? இத பத்தி டிவிகேவோட 2025 தேர்தல் பிரச்சார கையேட்டை நாம அலசியும் போது பல முக்கியமான விஷயங்கள் கிடைச்சது. அதுல நிறைய டீடைல்ஸ் இருந்துச்சு. 1.5 கோடிக்கும் அதிகமான உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சி தன்னுடைய தேர்தல் வியூகங்களை எப்படி வடிவமைச்சிருக்குன்னு பார்த்தா உண்மையிலே மலைப்பா இருக்கு. அந்த வியூகங்களை நீங்க கொஞ்சம் விவரிக்க முடியுமா? ஏன்னா ஒரு புது கட்சி இவ்ளோ பெரிய கட்டமைப்பை எப்படி உருவாக்குதுங்கிறது கேக்குறவங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். நிச்சயமா. முதல் திட்டம் உங்கள் நண்பன் விஜய். இந்த திட்டத்தின் கீழ் கட்சி தொண்டர்கள் வீடு வீடா போய் மக்களோட குறைகளை கேட்க போறாங்க. வெறும் மேடை பேச்சா இல்லாம நேரடியா மக்களை சந்திக்கிற வேலை இது. இரண்டாவதா டிஜிட்டல் தளத்துல சினிமா டு சமுதாயம் அப்படிங்கிற பெயர்ல யூடியூப்ல 3 நிமிட வீடியோக்களை தொடர்ந்து வெளியிட்டு இளைஞர்களை ஈர்க்க போறாங்க. இது ஒரு நல்ல மூவ். மூன்றாவதா டிவிகே படை அப்படிங்கிற பெயர்ல ஒவ்வொரு தொகுதியிலையும் 26 கிலோமீட்டர் தொலைவுக்கு இளைஞரணியோட பிரம்மாண்ட அணிவகுப்பு நடக்க இருக்கு. அது மட்டும் இல்லாம கிராமங்கள்ல குறைதீர்க்கும் பெட்டிகள் வைக்கிறது, பெண்களுக்கான சிறப்பு கூட்டங்கள் நடத்துறதுன்னு திட்டங்கள் நீண்டுகிட்டே போகுது. இவையெல்லாம் ஒரு மாபெரும் மக்கள் திரட்சியை உருவாக்கும் திட்டங்கள்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா ஒரு அரசியல் கட்சிக்கு ஆன்லைன்ல இருக்கிற ஆதரவோ கூட்டத்துல சேர்ற கூட்டமோ மட்டும் வாக்குகளா மாறிடாது. வாக்குச்சாவடியில யார் மக்களை கொண்டு வந்து நிறுத்துறாங்களோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. கரெக்ட். அதுக்காக டிவிகே என்ன செஞ்சிருக்குன்னு கவனிச்சிங்களா? மாநிலம் முழுக்க சுமார் 70,000 பூத் ஏஜென்ட்டுகளை நியமிச்சிருக்கு. இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. இந்த 70,000 பேர் தான் டிஜிட்டல் ஆதரவை நிஜமான வாக்குகளா மாத்த போற காலாட்படையினர். ஆனா தரைமட்ட யதார்த்தம் என்ன சொல்லுது, தரவுகள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தா, ரிசர்ச் கேட் தளத்துல வெளியான 2026 தேர்தல் களம் குறித்த தரவு அடிப்படையிலான பகுப்பாய்வு அறிக்கை ஒரு மிக முக்கியமான உண்மையை போட்டு உடைக்குது. ஆமா, அந்த டேட்டா ரொம்ப முக்கியம். டிவிகே ஆதரவாளர்கள் சமூக வலைத்தளங்கள்ல தங்களுக்கு 28% வாக்கு வங்கி இருக்குன்னு சொல்லிக்கிட்டாலும் அந்த தரவுகளின் படி பார்த்தா ஒரு புது கட்சிக்கு 10 முதல் 15% வாக்குகளை பெறுறது யதார்த்தமான ஒண்ணுன்னு அந்த அறிக்கை ஆணித்தரமா சொல்லுது. ஆமா, அந்த ஆய்வின்படி ஆளும் திமுக கூட்டணி 43 முதல் 47% வாக்குகளோட இன்னைக்கும் முன்னிலையில இருக்கு. அதே சமயம் அதிமுக, பாஜக, பாமக உள்ளடங்கிய கூட்டணி 35 முதல் 39% வாக்குகளுடன் ஒரு பலமான போட்டியாளரா களத்துல இருக்கு. இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. திமுக 45% வாக்குகள் பெறுது, அதிமுக கூட்டணி 35% வாக்குகள் பெறுதுன்னா வெறும் 10 முதல் 15% வாக்குகளை பெறுற விஜய் எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்? அவர் வெற்றி பெற வாய்ப்பே இல்லையே. நீங்க கேக்குறது மிக சரியான கேள்வி. 15% வாக்குகள் தனி பெரும்பான்மையை தராதுங்கிறது உண்மைதான். ஆனா 2 பெரிய கூட்டணிகள் தங்களுக்குள் கடுமையா போராடும் போது இந்த 15% வாக்குகள் யாருடைய வெற்றியை தடுக்க போகுது அல்லது யாருடைய ஓட்டு பிரிக்க போகுதுங்கிறது தான் தேர்தல் முடிவையை தீர்மானிக்கும். ஓ, அந்த ஓட்டு பிரிப்பு. ஆமா, ஆங்கிலத்துல இத கேம் சேஞ்சர் அல்லது கிங் மேக்கர்னு சொல்லுவாங்க. ஒரு தொகுதியில 2000 வாக்குகள் வித்தியாசத்துல ஒரு கட்சி தோற்குதுன்னா அங்க டிவிகே வாங்கிய 15,000 வாக்குகள் தான் அந்த தோல்விக்கு காரணம். அதுதான் இந்த 15%தோட உண்மையான பலம். ஆனா விஜய் இது அப்படி பார்க்கல. 2026 தேர்தல்ல பலமுனை போட்டி இல்லனும், இது டிவிகே, டிஎம்கே அப்புறம் பாஜக ஆகிய 3 பேருக்கு இடையிலான நேரடி போட்டி தானு அவர் சொல்றாரு. முக்கிய எதிர்க்கட்சியான அதிமுகவை அவர் கணக்கிலே எடுத்துக்கல. இது ஒரு வகையான அரசியல் உளவியல். தன்னை ஆளும் கட்சிக்கு இணையான பிரதான எதிர்க்கட்சியா முன்னிறுத்திக் கொள்ளும் உத்தி இது. ஆனா பல தசாப்தங்களா அரசியல்ல இருக்கிற தலைவர்கள் இத அவ்வளவு எளிதா விட்டுவிட மாட்டாங்க. ஆமா, அதிமுக பதிலடி கொடுத்தாங்க. உதாரணத்துக்கு அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவங்க விஜய் ஒரு சினிமா நடிகர் மட்டுமே, அவர் இன்னும் ஒரு சின்ன தேர்தலை கூட சந்திக்கல. அரசியல்ல திடீர்னு வந்து யாரும் முதலமைச்சராகிட முடியாதுன்னு மிக கடுமையா விமர்சிக்கிறதையும் நாம இங்க கவனிக்கணும். ஒரு புது கட்சி பாரம்பரிய கட்சிகளிடம் இருந்து எதிர்கொள்ளும் முதல் எதிர்ப்பு இதுதான். எடப்பாடி பழனிசாமி அவங்களோட விமர்சனத்துல ஒரு யதார்த்தம் இருக்கு. ஏன்னா ஒரு சினிமா ரசிகல் மன்றத்தை நடத்துறதுக்கும் ஒரு அரசியல் கட்சியை வழி நடத்துறதுக்கும் மலையளவு வித்தியாசம் இருக்கு. அரசியல்ல ஏற்படுற சவால்களும் ஆபத்துகளும் மிக கடுமையானவை. அதை பத்தி பேசும்போது நாம செப்டம்பர் 2025 நடந்த அந்த துயர சம்பவத்தை குறிப்பிட்டே ஆகணும். ஒரு புது கட்சி எப்படிப்பட்ட நிர்வாக சவால்களை சந்திக்குதுங்கிறதுக்கு இது ஒரு இருண்ட உதாரணம்.
நீங்க கலூர் அருகே நடந்த டிவிகே பிரச்சார கூட்டத்துல ஏற்பட்ட கூட்ட நெரிசலை பத்தி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். அது தமிழக அரசியல்ல ஒரு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய சம்பவம். ஆமா, அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் உயிரிழந்தாங்க. 80க்கும் மேற்பட்டவங்க படுகாயம் அடைஞ்சாங்க. ஒரு அரசியல் கூட்டம் இவ்ளோ பெரிய மரணக்களமா மாறினது ஒட்டுமொத்த மாநிலத்தையும் உலுக்கியது. இந்தியா டுடே தொலைக்காட்சியில இது குறித்து நடந்த விவாதம் மிக காரசாரமா இருந்துச்சு. அந்த விவாதத்துல பல்வேறு தரப்பினரும் வச்ச குற்றச்சாட்டுகள் மிக கூர்மையானவை. எப்படி ஒரு மாநிலத்தை நிர்வகிப்பாங்க, முறையான திட்டமிடல் இல்லாததே இத்தனை உயிர்கள் பலியாக காரணம், இது அப்பட்டமான நிர்வாக திறமையின்மை அப்படின்னு மிக கடுமையா குற்றம் சாட்டினாங்க. ஆனா டிவிகே தரப்பு இத ஒரு விபத்தா பார்க்கல, ஒரு சதியா பார்த்தாங்க இல்லையா? சரியா சொன்னீங்க. டிவிகே தரப்புல பேசினவங்க கோடை காலத்துல மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை கொளுத்தும் வெயில்ல கூட்டத்துக்கு ஆளுங்கட்சி வேண்டுமென்றே நேரம் ஒதுக்கியது தான் இந்த விபத்துக்கு காரணம். மக்கள் சோர்வடைந்து நெரிசல் ஏற்படணுங்கிறதுக்காகவே அரசு இயந்திரம் செஞ்ச சதி இது அப்படின்னு திருப்பி அடிச்சாங்க. ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டு. ஆமா, இந்த விபத்து எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சுன்னா உச்சநீதிமன்றமே இதுல தலையிட்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கு. நிலைமையோட தீவிரத்தை இது காட்டுது. இந்த நெருக்கடியான உணர்ச்சிகரமான சூழலை விஜய் ஒரு தலைவரா எப்படி கையாண்டாருங்கிறது மிக முக்கியம். ஒரு சினிமா நட்சத்திரமா இருந்தா வெறும் அறிக்கை விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர். அந்த பொறுப்பு அவர் உணர்ந்திருந்தாருன்னு தான் சொல்லணும். அவர் உடனடியா உயிரிழந்தவங்களோட குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாய் நிதியுதவியும், காயமடைந்தவங்களுக்கு 2 லட்சம் ரூபாயும் அறிவிச்சாரு. வெறும் பணத்தோட நிறுத்தாம மாமல்லபுரத்துல உள்ள ஒரு விடுதியில பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சந்திச்சு ஆறுதல் சொன்னாரு. தன் கண்முன்னே தன் தொண்டர்கள் இறந்ததை எதிர்கொள்றதுங்கிறது ஒரு புது தலைவருக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுத்திருக்கும். இதுல நாம கவனிக்க வேண்டிய பாடம் ஒண்ணு இருக்கு. ஒரு சினிமா ஹீரோவுக்கு கைதட்டுற ரசிகர்களை சமாளிக்கிறதுக்கும் உணர்ச்சி வசப்பட்ட அரசியல் தொண்டர்களை களத்துல நிர்வகிக்கிறதுக்கும் உள்ள மிகப்பெரிய வேறுபாட்டை அவர் இந்த சம்பவத்தின் மூலமா முழுமையா உணர்ந்துகிட்டாரு. ஒரு அரசியல் கட்சியோட முதல் கடமை தன் தொண்டர்களோட உயிரை பாதுகாக்கிறது தான். அந்த பாடத்தை அவங்க எவ்வளவு விரைவா கத்துக்கிட்டாங்கிறதுக்கு கரூர் சம்பவத்துக்கு பிறகு சேலத்துல நடந்த மாநாடு சாட்சி. சேலம் கூட்டத்துல அவங்க காட்டின எச்சரிக்கை உணர்வு அபாரமானது. முந்தைய கூட்டங்களைப் போல யார் வேணாலும் வரலான்னு விடாம மிக தெளிவான கட்டுப்பாடுகளை விதிச்சிருந்தாங்க. என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள்னு சொல்ல முடியுமா? முற்றிலும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாங்க. QR கோட் மூலமா பதிவு செஞ்ச 5000 பேருக்கு மட்டுமே கூட்ட அரங்கத்துக்குள்ள அனுமதி வழங்கப்பட்டுச்சு. இது கூட்ட நெரிசலை முற்றிலுமா தவிர்த்துச்சு. அதை விட முக்கியமா கர்ப்பிணிகள், முதியவர்கள், அப்புறம் குழந்தைகள் கூட்டத்துல கலந்துக்க கூடாதுன்னு வெளிப்படையாவே தடை விதிச்சிருந்தாங்க. ஒரு அரசியல் மாநாடுனா லட்சம் பேர் கூடணுங்கிற பிம்பத்தை உடைச்சு பாதுகாப்பே முக்கியம்னு அவங்க எடுத்த முடிவு அரசியல் களத்தோட கடுமையான யதார்த்தங்களை ஒரு புதுக்கட்சி எப்படி உள்வாங்கிக்குதுங்கிறத காட்டுது. நீங்க சொல்றது மிக சரி. உணர்ச்சிகரமான கட்டுப்பாடற்ற கூட்டங்களை விட பாதுகாப்பான மற்றும் திட்டமிட்ட அரசியல் நடவடிக்கைகளே ஒரு கட்சியை நீண்ட காலத்துக்கு நிலைநிறுத்தும். கரூர் விபத்து ஒரு கரும்புள்ளியா இருந்தாலும் சேலம் மாநாடு அவங்களோட நிர்வாக திறனை கொஞ்சம் மீட்டு கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். சரி, நாம இப்போ இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த விரிவான உரையாடலின் மூலமா உங்களுக்கு 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல டிவிகேவோட நிலைப்பாடு, அவங்களோட கொள்கைகள், அப்புறம் கள நிலவரம் குறித்து ஒரு தெளிவான புரிதல் கிடைச்சிருக்கும்னு நம்புறோம். சினிமா கவர்ச்சி அப்படிங்கிறத தாண்டி விஜய் தன்னை ஒரு பக்குவப்பட்ட அரசியல் தலைவரா நிரூபிக்க முயற்சி பண்றதையும், பெரியாரியத்தையும் ஆன்மீகத்தையும் இணைக்க அவர் செய்யற சித்தாந்த முயற்சிகளையும் பார்த்தோம். ஆமா, ஆளும் கட்சியோட திட்டங்களை தைரியமா விமர்சிக்கிறதையும், அதே சமயம் கரூர் விபத்து மாதிரியான மிக கடுமையான சவால்களை எதிர்கொண்டு அதிலிருந்து பாடம் கட்டுக்கிட்டு மீண்டு வர்றதையும் நம்ம விரிவா பார்த்தோம். இவையெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு புதிய பரிணாம வளர்ச்சியோட அடையாளங்கள். ஒரு வலுவான ஜனநாயகம்ங்கிறது எப்போதும் மாற்று சிந்தனைகளையும் புதிய தலைமைகளையும் உள்ளடக்கியதா தான் இருக்கணும். அந்த வகையில 2026 தேர்தல் களம் வெறும் ஆட்சி மாற்றத்துக்கான தேர்தலா இல்லாம கொள்கைகள் மற்றும் வியூகங்களோட மோதலா இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. இறுதியா இந்த அலசல கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு சிந்தனை. இந்த கேள்வியை நீங்களே கேட்டுக்கோங்க. பல தசாப்தங்களா தமிழகத்துல ஆழமா வேரூன்றி இருக்கிற இரும்பு கோட்டை மாதிரியான இந்த திராவிட அரசியல் கட்டமைப்பை ஒரு பிரபலமான நடிகரால ஒரே ஒரு தேர்தல்ல முற்றிலுமா உடைத்தெறிய முடியுமா? அல்லது தமிழ்நாட்டோட அடையாளம் மற்றும் அரசியல் எதிர்காலம் இனி வரும் காலங்கள்ல எவ்வாறு மாறப்போகுதுங்கிறதுக்கான ஒரு நீண்ட கால தலைமுறை மாற்றத்தோட தொடக்க புள்ளியா இது அமையுமா? நீங்களே சிந்திச்சு பாருங்க. இந்த ஆழமான கேள்வியோடு இன்றைய அலசலை நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான டாபிக்கோட சந்திப்போம்.